வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறுவதற்கு அடுத்த 20 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் 3250 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் புதிய ரயில்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். பிரதமர் இன்று அம்ரித் பாரத் ரயில்களை நாட்டிற்கு அர்ப்பணித்திருப்பதற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையே பல்வேறு துறைகளில் உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறுவதற்கு அடுத்த 20 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறினார். இளைஞர்களிடையே நாட்டுப்பற்று குறித்த சிந்தனைகளை ஊக்குவிக்க அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த செய்திகளை ஊடகங்கள் வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், ரயில், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உத்தராகண்ட் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் 3250 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் புதிய ரயில்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். மேற்குவங்க மாநிலம் மால்டாவில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரியில் இருந்து நாகர்கோவில் மற்றும் திருச்சிராப்பள்ளிக்கு அம்ரித் பாரத் ரயில் சேவைகளையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அம்ரித் பாரத் ரயில்களை நாட்டிற்கு அர்ப்பணித்திருப்பதற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், புதிதாக தயாரிக்கப்பட்ட 4 அம்ரித் பாரத் விரைவு ரயில்களை பிரதமர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் இடையேயான பகுதிகளை இணைக்கும் வகையில் 2 அம்ரித் பாரத் ரயில்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் ஏனைய பயணங்களை மேற்கொள்ளும் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த ரயில் சேவை அமைந்துள்ளதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டில் நலத்திட்டங்களை செயல்படுத்த நிதி பற்றாக்குறை இல்லை என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் பெருமளவிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியின்போது புதிய சாலை திட்டங்களுக்கும் வளர்ச்சிப் பணிகளுக்கும் திரு நிதின் கட்கரி அடிக்கல் நாட்டினார். இந்தியா கனடா இடையே பொருளாதாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் திரு டேவிட் எபியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் அமைச்சர் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில், தொழில்நுட்பம், உற்பத்தி, கனிம வளம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வர்த்தகத்தையும் முதலீட்டையும் அதிகரிக்க பேச்சுகள் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் தொடர்ந்து ஒத்துழைப்பதென முடிவெடுக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். எகிப்து நாட்டில் வாழும் இந்தியர்கள் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் உள்ள இந்தியர்களுடன் பட்டம் விடும் திருவிழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பதர் அப்தலாட்டியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். வர்த்தகம், தொழில்நுட்பம், சுற்றுலா, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காணும் பொங்கல் இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி மற்றும் குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களான கன்னியாகுமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பருவி, மாத்தூர் தொட்டிப்பாலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் காணும் பொங்கல் குமரி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் மதுரை ஆகிய தமிழகத்தின் தென் மாவட்ட மக்கள், அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் காணும் பொங்கலை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் குவிந்துள்ளனர். அவர்கள் கன்னியாகுமரியில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். வழக்கமாக மாலை 4 மணிக்கு முடியும் படகு சவாரி இன்று பொங்கல் விடுமுறை முன்னிட்டு மாலை 6 மணி வரை நீட்டிக்கப்பட்டது. காணும் பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தர வேண்டும் என்ற முனைப்போடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று கூறிய திரு ஜார்ஜ் குரியன், மத்திய அரசின் திட்டங்களையும் திறம்பட செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். கைவினைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் கலைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பிரதமரின் விஸ்வகர்மா கலைப்பொருள் கண்காட்சி நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி இந்த கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். நாட்டில் உள்ள பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் தயாரித்த பொருட்களை மக்களிடையே எடுத்துச் செல்லும் நோக்கில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கைவினைப் பொருட்களுக்கான சந்தையை உருவாக்கித் தரவும் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கைவினைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித் தரும் நோக்கிலும் இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. நாளை நடைபெறவுள்ள கண்காட்சியில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 117க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் தங்களது கலைப்பொருட்களை கண்காட்சியில் பார்வைக்கு வைத்து விற்பனை செய்ய உள்ளனர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டு அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வருவதாகவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை கூறியுள்ளது. ஆப்பிள் இறக்குமதியை ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை தடை செய்ய வேண்டும் என்று ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு தாக்கூர் சுக்வீந்தர் சிங் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை சந்தித்து பேசிய அவர், பிற மாதங்களில் ஆப்பிள் பழத்திற்கான இறக்குமதி வரி 100% அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஹிமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த 2.5 லட்சம் விவசாயிகளின் கவலைகளை அமைச்சரிடம் திரு தாக்கூர் சுக்வீந்தர் சிங் எடுத்துரைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோரில் ஆற்றில் டால்பின்களின் கணக்கெடுப்பு இன்று தொடங்கியுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் சார்பில் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கங்கா நதியில் பிஜ்னோர் முதல் கங்கா சாகர் வரையிலும், 2வது கட்டமாக பிரம்மபுத்திரா, சுந்தர்பன் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த கணக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டால்பின்களை பாதுகாக்க இந்த கணக்கெடுப்பு மிகவும் உதவிடும் என்றும் அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. தாய்லாந்து சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஆஸ்திரியாவின் நீல் ஓபர் லீட்னர் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு யுசுகி இணையை வென்றது. சென்னை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் ராம்குமார் ராமநாதன் இணை பட்டம் வென்றது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 4-6, 6-3, 10-8 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக 239 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் பங்களாதேஷ் அணி சற்று முன் வரை 12 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 63 ரன் எடுத்துள்ளது. புலவாயோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 48.4 ஓவரில் 238 ரன் எடுத்தது. முன்னதாக மழை காரணமாக ஆட்டம் 49 ஓவராக குறைக்கப்பட்டது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிராக டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. நவி மும்பையில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறுவதற்கு அடுத்த 20 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் 3250 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் புதிய ரயில்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். பிரதமர் இன்று அம்ரித் பாரத் ரயில்களை நாட்டிற்கு அர்ப்பணித்திருப்பதற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையே பல்வேறு துறைகளில் உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.